Taste the Daily. திரு ஜி.எஸ். மோகன், உங்களோட 39 எம்பிக்கள் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில்? இல்லை, இப்போ தற்சமயம் 39 எம்பிகள் தான். அதில் வந்து டிஎம்கே வந்து 22 எம்பி, மற்றதெல்லாம் காங்கிரஸ். கூட்டணி கட்சிகள் தானே, எல்லாம் சேர்ந்து தானே இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக ஐஎன்டிஏ கூட்டணி. நீங்கள் தனிப்பட்ட பிரிச்சிடாதீங்க, 39 40 கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஐஎன்டிஏ கூட்டணி தான் அங்கம் வகிக்குது. ஆமா, அதுவும் கூட்டணி தானே. இல்லை, பிரச்சனைகளை பார்க்கணும். இப்போ பார்லிமெண்ட் கூடுவதற்கு வந்து 3 செஷன்ஸ்லேயே கூடுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிப்ரவரி டு மே கூடும். ரெண்டாவது வந்து செஷன்ஸ் வந்து ஆகஸ்ட் டு செப்டம்பர் கூடும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வின்டர் சீசன். வின்டர் செஷனில் நவம்பர் டு டிசம்பர் நடக்கும். இந்த நவம்பர் டு டிசம்பர் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து இது மட்டும் எடுப்பாங்க, பட்ஜெட்டுக்கு இம்பார்ட்டண்ட் மேட்ரு மட்டும் எடுப்பாங்க. அந்த மேட்டரில் ஐஎன்டிஏ வந்து இப்போ கடந்த 6-7 நாட்களாக வெளிநடப்பே செய்தாங்க. வெளிநடப்பு செய்யும் போது இங்கே எதுவுமே கேள்விகள் எழுப்ப முடியவில்லை, எதையுமே ப்ராப்பராக வந்து பண்ண முடியல. அது வந்து ஐஎன்டியுடைய நிலைப்பாடு. நாங்கள் இப்போ 28 ஸ்டேட் இருக்கா இல்லையா, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி ஸ்டேட் தான். அப்போது ஐஎன்டிஏ கூட்டணியுடைய என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்மளும் அது கட்டுப்படணும். என்னென்னு சொன்னால் நம்முடைய கோரிக்கையும் ஐஎன்டிஏ மூலமாக தான் கேட்க முடியும். அப்படி தான் கேட்டு வாங்கப்பட்டு இருக்கிறது பல நிலைப்பாடுகளில். ஆகவே இப்போது ஐஎன்டிஏ வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க, நம்ம எளிதாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டியதை பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. ஆனால் அப்படி அமையல. ரகசியம் சொல்லி அப்படி அமையல அப்படின்ற மாதிரியா ஐஎன்டி வந்துட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நீட் ரகசியத்தை சொல்லி நீட் தேர்வை ரத்து பண்ணிடலாம். அது நீட் தேர்வு இந்த இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேன், வழக்கறிஞராக சொல்றேன், தட் இஸ் நாட் பாசிபிள். கேளுங்க, அது ட்ரை பண்றதுல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அதுக்கு நீங்க வந்து கமிஷன் வைக்கலாம், அந்த கமிஷன் அடிப்படையில் கோர்ட்ல அணுகலாம், இதெல்லாம் வந்து ட்ரை பண்றாங்க தான். ஆனா அது பாசிபிள் அப்படின்னு சொன்னீங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் கிடையாது. நாங்க வந்து முயற்சி பண்ணி நீட்டை நாங்க வந்து எதிர்ப்போம், நீட்டுக்காக நாங்க வந்து அதை தவிர்ப்போம் தான் சொல்லி தான் வந்து தேர்தல் சொன்னாங்களே தவிர்த்து கண்டிப்பாக ஒழிச்சு விடும் என்று ஒரு திட்டவட்டமாக சொல்லல. முடியாது. நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வே இருக்காது. ஏன்னா எப்படி அவங்க நம்பினாங்க? ஐஎன்டிஏ கூட்டணியில ஐஎன்டிஏ மூலமா தான் எதுவுமே கேட்க முடியும். தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியா கேட்க முடியாது. அந்த அடிப்படையில நீங்க கேட்டீங்க, ஏதாவது வந்துதா வரல இல்ல. அப்படி 27 நாட்கள் பாராளுமன்றத்தை கூட்டணியில இருந்தாலும் முடக்கித்தான் நாங்க வந்து காவிரி இஷ்யூல வெற்றி பெற்றோம். இல்ல, காவிரி இஷ்யூ வந்து அது வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்மானம். நீங்க வெற்றி வெளியே வந்து அது அமைக்கல, மத்திய அரசாங்கம் கூட்டணியில இருந்தாலும் நாங்க விட்டு கொடுக்கல. அது தமிழ்நாட்டுக்காக போராடி இருக்கீங்கன்னா அதுல மாற்று கருத்து சொல்லுங்க. அதாவது சார், அப்போ வந்து உங்களுக்கு காவிரி பிரச்சனை அவங்க போராடினாங்க. இப்போ வந்து சில பிரச்சனைகள் வந்து நாங்கள் சால்வ் பண்ணி தரோம், நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது ஈவன் இங்கே இருக்கிற எம்பி எல்லாம் போது டிஆர் தலைமையில் பிரைம் மினிஸ்டரை பார்த்து எங்களுக்கு வந்து இப்போ தற்சமயம் மழை நிவாரணம் தரணும், உரிய நேரத்தில் தரணும் தான் இமிடியேட்டாக அவங்க 900 crores வந்து ஒதுக்குனாங்க. இப்போ மேலும் வந்து குழுவர் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசப்பட்டதற்கு பின்னால் தான், அதுவும் தனிப்பட்ட முறையிலே அந்தந்த பிரைம் மினிஸ்டரை பார்த்து நீங்கள் எங்களுக்கு நிவாரணம் கண்டிப்பாக கொடுக்கணும் தான் குழு அமைக்க சொன்னாங்க. குழு அமைச்சிருக்காங்களா இல்லையா? அப்போ யாருடைய வற்புறுத்தல்? எம்பிகளுடைய வற்புறுத்தல் அடிப்படையில் தான். சோ எதுவுமே சரியான்னு சொல்ல முடியாது. அமைச்சிட்டீங்க. குழு அமைச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? என்ன குழு? நீங்க தான் சொன்னீங்களே. இல்ல என்ன குழு புரியல. நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறதுக்காக தங்களோட கோரிக்கைகளை கேட்கறதுக்காக குழு அமைச்சிருக்கிறதா சொல்றீங்க. ஆமா, அந்த குழு என்ன கேட்டு வாங்கிட்டீங்க? மத்திய அரசுக்கு லேட்டஸ்டா வந்து இமிடியேட்டா அவங்க ஒதுக்குனாங்களா இல்லையா? 940 crores வந்து ஒதுக்குனாங்களா இல்லையா? இமிடியேட்டா எவ்வளவு கேட்டீங்க? நாங்க 2000 கேட்டோம் இனிஷியலா. இப்போ வந்து நாங்க இப்ப 4-5 மாவட்டங்கள், 8 மாவட்டங்கள், 13 மாவட்டங்கள் பாதிப்பு இல்லன்னு சொல்றீங்க. அப்படியே நிவாரணம் கேக்குறீங்க மத்திய அரசு கிட்ட. யார் நல்ல வெள்ளம் பாதிப்பு இல்ல அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அது சிட்டில நீங்க இப்போ வந்து பாதிக்கப்பட்டது வந்து விழுப்புரம், இது அது பக்கத்தில் இருக்கிற கடலூர், அதுக்கப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி, அப்புறம் வந்து திருவண்ணாமலை, இதெல்லாம் ஹைலி பாதிக்க நோபடி எக்ஸ்பெக்டட். 5 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் எங்காவது மழை பார்த்துருக்கீங்களா அந்த ஏரியால? அந்த மக்கள்லாம் வந்து அப்படி இருக்கும்போது சீற்றங்கள் அதிகமாக இருக்குது. இயற்கை சீற்றம் இது. நீங்க நான் போய் அதை தடுத்துட முடியாது. அப்போ அதற்கான நிவாரணம் வந்து கிட்டத்தட்ட 40,000 கோடி தேவைப்படுது. இப்போ அதுக்கான முயற்சியில் தான் ஐஎன்டிஏ கூட்டணி மூலமாக நாங்க வந்து நிவாரணம் கேட்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களும் ஆய்வுக்குழு அனுப்பிச்சு அவங்க எல்லாம் பார்வையிட்டு இருக்காங்க லேட்டஸ்டா. இதெல்லாம் எம்பிகள் மூலம் தான் சாதிக்கப்பட்டது. நீங்க ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்கன்னா அது பண்ணல இது பண்ணல குற்றம் சாட்டுவதை விட
நம்முடைய நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் இதெல்லாம் அவங்க வந்து போய் பார்த்தாங்க. டங்ஸ்டன் பிரச்சனை அதுவும் தமிழ்நாட்டுல நடக்குது. டங்ஸ்டன் தீர்மானங்கள் நிறைவேற்றிச்சா சட்டமன்றத்துல எல்லா கட்சியும் சேர்ந்து நீங்க என்ன பண்ணுவீங்க பாருங்க. அவங்க வந்து அது வந்து பண்ணணும், இதனால வந்து பெனிஃபிட் இருக்கு, சைனால 5 கம்பெனி இருக்கு, அங்க வந்து அவங்களுக்கு அது பாதிப்பு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட இங்க பாதிப்பு இருக்குன்னு இங்க இருக்கிற ஆய்வுக்குழு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் சிஎம்ஏ சொன்னாரு கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மன்னிக்கணும், ஒரு சின்ன விஷயம் ஐயா. இந்த விஷயம் வந்து 2023 ஜூலை 28 அப்ப இவங்க கூட்டணி கட்சியோட சேர்ந்து மொத்தம் 38 MP இருக்காங்க. அன்னைக்கு தான் லோக்சபாவில் இந்த சட்டமே நிறைவேற்றப்படுது. ஒன்று அன்னைக்கு எதிர்த்திருக்கணும். இன்னொன்று ஆகஸ்ட் 2 ராஜ்யசபாவில் இந்த இதை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அது மட்டும் கிடையாது. அப்போ அதிமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை எழுந்து அங்க கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, அதுல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டங்ஸ்டன்ல இந்த மாதிரி கனிமவளம் எடுக்க போறாங்கன்ற சரத்து இருக்கிறதாவோ யாருக்குமே தெரியாது, உண்மையிலே தெரியாது. அது காரணம் என்னன்னா, சும்மா இருந்த சங்க ஊதிகர்த்த ஆண்டின்ற கதையாக தான் இவங்க கொள்கை குறிப்பில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இது போல இந்த இடத்துல மேலூருக்கு அருகாமையில் விலை மதிக்க முடியாத ஒரு இது இருக்குன்றது வந்து கொள்கை குறிப்பில் கொடுத்த உடனே இந்தியா முழுக்க எடுக்கக்கூடிய கனிம வளத்தில் இதையும் அவங்க சேர்த்துட்டாங்க. இது திமுக உறுப்பினர்களுக்கு நான் இப்பவும் சொல்றேன். ஆனால் திமுக அரசாங்கத்தின் கொள்கை குறிப்புகளை பார்த்தவர்களுக்கு தெரியும், அதை கொண்டு வரும்போது ஏற்றிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, தம்பிதுரை என்ன சொல்றாரு, தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு மன்மோகன் சிங் காலத்தில் கொடுத்த மாதிரி கோல் கொடுத்த மாதிரி இதை வந்து டைரக்டாக கொடுக்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு ரெவென்யூ வரணும்னா நீங்கள் ஏலம் விடணும்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டினுடைய மேலூர் விஷயத்தை அது இருக்குதுன்றது தெரியாம காட்டினா கூட அரசாங்கத்து வருவாய்க்காக அவர் பேசினார். சரி, அப்பதான் விட்டுட்டீங்க. பிப்ரவரியில இதுக்கு உண்டான ஏலம் விடுறாங்க. அப்ப வெளிப்படையா தெரிஞ்சு போகுது. என்ன தெரிஞ்சு போகுது? மேலூர்ல டங்ஸ்டன் வந்து இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு. வேதாந்தா யாரு? உங்க கேள்விக்கான பதில் அவர்கிட்ட வாங்கி அவரே எல்லாமே சொல்லிட்டாருன்னா அப்ப எதுக்கு ஒரு நிகழ்ச்சி? என்னுடைய டைம்ல அவர் வந்து குறுக்கிடக்கூடாது. பொதுவா ஏதோ ஒரு 2 அவரே கண்டினியூ பண்ணா இப்படி அதெல்லாம் வந்து நடைபெற்றதெல்லாம் உண்மைதான். யாருக்குமே தெரியாது டங்ஸ்டன்ல இந்த மாதிரி வந்து மக்கள் பாதிப்பாங்க, அங்க வளம் இருக்கு, இதெல்லாம் தெரியும். அதுக்கு ஒன்று குழு அமைச்சாங்க தமிழ்நாட்டில். போய் பாருங்க அங்க எந்தெந்த வளங்க வந்து பாதிக்க போகிறது, இப்படி பாதிக்கலாம். ஏன் 1 வருஷம் கூட எடுத்தா என்ன? ஆனா கொண்டு வரல, கொண்டு வரல. நீங்க கொண்டு வர வருமுன் காப்ப வந்து அறிவாளி. அதுதான் நாம சொல்றோம். அதுக்காக கொண்டு வரல. இப்ப சட்டம் முறையா பண்ணணும். அது முறையா பண்ணணும். ஏன்னா சைனால போய் பார்க்கின்ற பொழுது அதனால பலன்கள் இருக்கு. ஆனா இங்க அப்படி முடியாது. ஏனென்றால் இங்க இருக்கிற சிறு சிறு கிராமங்கள்லாம் பாதிக்குது. அது மட்டும் இல்ல, கடந்த அது பூர்வீகத்தில் இருக்கின்ற சிலைகள் எல்லாம் வந்து சிலதெல்லாம் பாதிக்கும் போது ஆய்வுக்குழு அனுப்புறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இங்க கொண்டு வந்தா நிறைய பாதிப்பு இருக்குன்னு சொல்லும்போது தான் தமிழ்நாடு இதை வந்து எதிர்த்து அவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் அசம்பிளில பாஸ் பண்ணாங்க பில். அதுவும் ஏடிஎம்கேவும் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதையும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முறையா பண்ணணுன்றதுக்காக தான் அந்த டைம். நீங்க வந்து உடனே சொல்லிட முடியாது எதுவுமே. ஒரு இண்டஸ்ட்ரியல் வருதுன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் வருவதற்கு அதாவது வந்து நீங்க எவாலுவேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட், அங்க இருக்கக்கூடிய வயபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட்லாம் பண்றதெல்லாம் ஓகே, அதை செய்யணும். அதையெல்லாம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி எப்படி வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த திட்டத்திற்கு வந்து ஒப்புதல் பண்ணி அதை பாஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஆக்ஷனையும் கொடுத்து அந்த ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ற நேரத்தில் நீங்க வந்து நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்த விட மாட்டேன்னா இதுதான் உங்களுடைய எவாலுவேஷன் ஆஃப் த ப்ராஜெக்டா? அப்ப இது என்னன்னா தும்ப விட்டு வாழ பிடிக்கிறீங்க இவங்க. தவறான அதே மாதிரி தான் ஹைட்ரோ கார்பன்லயும் இதே தான் நடந்துச்சு. ரெண்டாவது கேள்வி இதையும் சொல்றேன். இதே தான் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் வரும்போதும் இதே சைன் பண்ணாங்க, கடைசியில தெரியாம சைன் பண்ணிட்டோம், இது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆனாங்க. அது ரெண்டுக்கும் பதில் சொன்னாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் வருவது நம்ம ஏற்றுக்கணும். ஏனென்றால் இந்தியாவிலே 3வது இடத்துல இண்டஸ்ட்ரியல் நம்ம இருக்கோம். நம்ம 2வது இடத்துக்கு வருவதற்கான முயற்சி செய்கிறோம். அப்போ எந்த இண்டஸ்ட்ரியல் வந்தாலும் அதுக்கு ஒரு குழு அமைச்சு இந்த இண்டஸ்ட்ரியல் இந்த இடத்துல வருகின்ற பொழுது அது ஆபத்தானதா, மக்களை பாதிக்குமா என்று ஆய்வு செய்த பிறகுதான் அக்செப்ட் பண்றாங்க. அது போலதான் செய்யப்பட்டது. மொத்தம் எத்தனை குழு அமைச்சிருப்பீங்க? 30க்கு மேல குழு அமைச்சிருக்கோம். அந்த குழுவெல்லாம் என்ன பண்றாங்க? அது வந்து மட்டும்தான் அமைக்கிறதா சொல்றீங்களே தவிர அதுக்கப்புறம் குழு அதெல்லாம் வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது மேடம். அவங்க வந்து அவங்க வந்து ஐஏஎஸ் ரிட்டையர்ட் பர்சன்லாம் அந்த குழு வச்சு இந்த பாருங்க இதுல ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இங்க இருக்கு, நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் பாதிப்பாங்கன்னு சொன்னவொன்னே அதை ஏற்றுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் பல இண்டஸ்ட்ரிகள் இங்கே வர முடியாமல் போயிடுச்சு. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது போல தான் இந்த டங்ஸ்டனுடைய விவகாரமே. டங்ஸ்டனுடைய விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தில்
டங்ஸ்டன்லாம் இருக்குது, 1-2 டங்ஸ்டன் வந்து இயங்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இயங்குவதனால பாதிப்பு இருக்கு, பாதிக்கின்ற பொழுது அதை மீறி அக்செப்ட் பண்ண முடியுமா? தீர்மானம் போட்டதை மட்டும் நீங்க சொல்றீங்களே, கேள்வி கேட்கறாங்க. நாடாளுமன்றமே நடக்கல, அதனால எங்களால கேட்க முடியல அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. நாடாளுமன்றம் யாரால நடக்கல? ஐஎன்டிஏ வந்து அவங்க இது கோரிக்கைகளை நிறைவேற்றாதனால அவங்க அகைன்ஸ்ட் பண்றாங்க. அகைன்ஸ்ட் பண்ணி நீங்களும் சேர்ந்து வெளியே போயிட்டீங்க அப்படின்னா மக்களோட பிரச்சனைகளை அங்க யார் பேசுறாங்க? அது மக்கள் பிரச்சனைக்காக அவங்க போராடுறாங்க. ஐஎன்டி கூட்டணி யாருக்காக போராடுறாங்க? நீங்க எதிர்த்தாங்க பேசணுமே தவிர வெளிநடப்பு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அங்க மக்களுக்கு என்ன பலன் இருக்காங்க? அப்படி இல்ல, அது ஒரு முறை, வெளிநடப்பு செய்வதுதான். அப்படி செஞ்சாதான் அவங்க வந்து சரி வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு அழைப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் முறையா மக்களுக்கு என்ன பயன் அப்படின்றது தொடர்ந்து பேசலாம். கருத்துக்கு நன்றி. திரு ஜி.எஸ். மோகன், மக்களுக்கான ஜீவாதார பிரச்சனைகளை என்ன கேட்டு வாங்கியிருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? அதற்கு முன்பாக சற்று எனக்கு வந்த செய்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் மரியாதைக்குரிய ஈரோடு கிழக்கு பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் காலமானார்கள். அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ கேளுங்க, என்ன சொன்னீங்க? மக்களுக்கான ஜீவாதார பிரச்சனைகளை என்ன ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு வாங்கியிருக்கிறீங்க, ஏதாவது ஒன்றை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் முதல்ல நம்ம மகேந்திரன் வந்து ஒரு கோடு சொன்னார். என்ன சொன்னார்னா, பாருங்கள் தூத்துக்குடியில் இந்த மாதிரி வந்து ஸ்டெர்லைட் ஆலத்தை மூடிட்டோம் அப்படின்னாரு. நான் கேட்குறேன், இல்லை ஸ்டெர்லைட் ஆலையே வெரி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியலில் 50 விழுக்காடு வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் வந்து நமக்கு சப்ளை பண்ணுறாங்க. அது அங்கே கிடைச்சிது. அதை ஸ்மூத்தாக அவங்களோட இது பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணாமல் நீங்களே வேண்டுமென்று அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணவர்களை 13 பேர் பொதுமக்களே சுட்டு தள்ளிவீர்கள். அதற்கு என்ன பதில்? அது சொல்ல வேண்டும் அவர். அப்படி என்று சொன்னால் நான் பொதுவா சொல்றேன், யாருடைய ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது, யாருடைய ஆட்சி காலத்தில் அந்த நிறுவனம் கொண்டு வரப்பட்டது, அன்னைக்கு மக்கள் கையில நீங்க வந்து கேட்கலையா? தெரியாம பேசுறாங்க. காப்பர் இண்டஸ்ட்ரியல் வெரி இம்பார்ட்டன்ட். அது அவங்க வந்து 50 விழுக்காடு வந்து ஆஸ்திரேலியா வாங்கினாங்க. அப்பேற்பட்ட இண்டஸ்ட்ரியல நீங்க வந்து அங்க கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஸ்ட்ரைக் பண்ணிருக்கலாம். அதை நீங்க ஆட்சியில் இருக்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கணும். இப்போ நாடாளுமன்றத்துல உங்க எம்பிக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டாங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லாம பேசிட்டீங்க. அப்படி அப்ப இண்டஸ்ட்ரியல் வேண்டாமா உங்களுக்கு? அப்ப இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் என்ன பண்ணாங்க மக்களுக்காக, அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல இண்டஸ்ட்ரியல் வெரி இம்பார்ட்டன்ட். அது இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி தான் சொல்றேன். அது போல பல இண்டஸ்ட்ரிகள 6வது இடத்துல இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் டெல்லியில போராடி பல இண்டஸ்ட்ரியல் கொண்டு வரப்பட்டது. அது பல பேர்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா 1 hour ஆகும். அது போல எதுவுமே செய்யாத பார்லிமெண்ட்டுக்கு போகல, அங்கேயும் குரல் கொடுக்கின்றார்கள். நான் ஏடிஎம்கே குரல் சொல்ல ஒரு நிமிஷம், நீங்க சொன்ன கரெக்ட் ஐயா, நீங்க சொன்ன கரெக்ட். ஸ்டெர்லைட் விஷயத்துல இப்படி சொன்னீங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், இண்டஸ்ட்ரியல் முக்கியம் சொல்லுங்க. இண்டஸ்ட்ரியலுக்கே முக்கியம் மின்சாரம். அந்த மின் பற்றாக்குறையில 10 மணி நேரம் மின்வெட்டு இருந்த கூடங்குளத்தை திறக்கணும்னு சொல்லி இவர் முதலமைச்சராக இருக்கும்போதே எல்லா பணியும் முடிஞ்சப்போ ஏன் திறக்கல? இல்ல இந்த அது வந்து பவர் ப்ராப்ளத்தை வந்து ஏடிஎம்கே சால்வ் பண்ணிருக்காங்க. அதுல மாற்று கருத்துல நாங்க அப்ரிஷியேட் பண்ண அந்த அம்மா தான் பண்ணாங்க. பேசாம அரசியல் பண்றாங்களா? யாருமே அரசியல் மக்களுக்காக தான் வரீங்க, நீங்க மக்களுக்கு பணியாற்ற தான் வரீங்க. அது முறையா பண்ணுங்கன்னா நான் சொல்றோம். சரி, கருத்துக்கு நன்றி.